நம்மள நிறைய பேருக்கு தெரியும் நேற்று ஈரானோட எம்பசியை இஸ்ரேல் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இந்த தாக்குதலுக்கு அப்புறமா ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்கன்றது தான் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த தருணத்தில் ஈரானோட பிரசிடென்ட்டும் கூடவே ஈரானோட இராணுவ தலைமையும் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த கான்ஃபரன்ஸில் இஸ்ரேலோட தாக்குதலுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்ற டெசிஷனை எடுத்துட்டதா பப்ளிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரானோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த ரெஸ்பான்ஸின் மூலமாக மேற்கு உலகங்களோட தொழில்நுட்பம் வர்சஸ் ரஷ்யன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது பேட்டில் ஃபீல்டில் டெஸ்ட் ஆக போகுது. அண்ட் கடைசியாக இந்த ரெஸ்பான்ஸ் 3ஆம் உலக போருக்கு இந்த உலகத்தை கொண்டு போகுமான்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், இதுதான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், இஸ்ரேல் நடத்தின இந்த தாக்குதலுக்கு யுனைடெட் நேஷனோட ஜெனரல் அசம்பிளியில் ஏகப்பட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ரஷ்யன் ஃபெடரேஷன் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க மேற்கு உலகங்களை பார்த்து, இப்போ நீங்கள் இஸ்ரேல் பண்ண அட்டாக்கை கண்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஈரான் இஸ்ரேல் மேலே ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒன்று பண்ணும், அதையும் நீங்கள் கண்டம் பண்ணக்கூடாது, அப்போ மட்டும் வந்துட்டு அலுகுனி ஆட்டம் ஆடாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாகவே ரஷ்யன் ஃபெடரேஷன் இந்த மேற்கு நாடுகளுக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சீனர்கள் ஒரு நாட்டோட தூதரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் குறிப்பாக வேற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற தூதரகத்தை எந்த ஒரு நாடும் அட்டாக் பண்ணக்கூடாது, இப்படி இஸ்ரேல் ஆரம்பித்து வச்சுருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் கண்டம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி எம்பசிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒற்றுமையாக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் இந்த ஆக்ஷனுக்கு அவங்களோட எதிர்கருத்தை தெரிவிச்சாகணும்னு சொல்லி சீனர்களும் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இதெல்லாம் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ட்விட்டர் முழுக்க நியூஸஸ் வந்துச்சு. இப்போ இந்த நியூஸஸை பற்றி ஈரான் அஃபிஷியலான ஒரு தகவல் என்ன கொடுத்துருக்காங்க. டெலகிராம் சேனல்ஸில் ஈரான் அதோட நாட்டு ஏவுகணைகளை நகர்த்தி கொண்டு போகுதுன்ற நியூஸை பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஈரானோட IRGCக்கு எந்த விதமான டெலகிராம் அக்கௌண்ட்டும் கிடையாது, எதுவுமே அஃபிஷியல் IRGCயோட லிங்க்டு இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப IRGC லிங்க்டு அக்கௌண்ட்ஸில் இருந்து இந்த தகவல் வந்திருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. பட் இவங்க இப்படி சொல்கிறாங்களே தவிர உண்மையிலே ஏவுகணைகளை இவங்க தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்றது இவங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கும் அஃபிஷியலான IRGC கூட லிங்க் இல்லை. அதனால் OSINTக்கு காமனான ஒரு நியூஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த டெலிகிராம் சேனல்ஸில் வர நியூஸை நம்பாதீங்க அப்படின்னு. இப்போ இந்த இஸ்ரேலோட அட்டாக்குக்கு ஈரான் முழு நேர போர் மூலமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இஸ்ரேலை சுற்றி ஏகப்பட்ட ஈரானோட ப்ராக்சிஸ் இருக்குது. ஹெஸ்புல்லா இருக்காங்க, சிரியாவில் இருக்காங்க, அண்ட் ஹவுத்தீஸ் இருக்காங்க. ஹவுத்தீஸ் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை லான்ச் பண்ணாங்க. ஸோ இத்தனை ப்ராக்சிஸ் இருக்கிறப்ப இந்த ப்ராக்சிஸ் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் இப்போ ஒரு தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப நேரடியாக ஈரான் அவங்களோட நாட்டு இராணுவத்தை இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட வைக்கணுன்ற எந்த விதமான அவசியமும் கிடையாது. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை இந்த ப்ராக்சி கும்பலுக்கு கொடுத்தா மட்டுமே போதும், அவங்களோட சண்டையை இந்த கும்பல் பார்த்துக்குவாங்க. ஈரான் சேஃப் ஜோனில் இருந்துக்கிட்டு இஸ்ரேலை பயங்கரமாக கவுண்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்டான ஒரு முழு நேர போருக்கு இது வழிவகுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அதுக்குன்னு இஸ்ரேல் ஈரானோட ஒரு எம்பசியை அட்டாக் பண்ணதுக்கப்புறமா ஈரான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த மிடில் ஈஸ்டில் நாங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்றத இவங்க காட்டிக்கணும்னா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை அவங்க பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணுறப்ப தான் மொத்த உலகமும் இதை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் கிட்டே இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரஷ்யன் ஃபெடரேஷன்லேருந்து வந்தது, குறிப்பாக ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் ஆரம்பித்ததுக்கப்புறமா ஈரான் ரஷ்யாவுக்கு ட்ரோன்கள் கொடுத்து உதவி பண்ணாங்க. அதுக்கு கைமாறாக ஈரானுக்கு கிடச்சது தான் இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பம். இதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். கரெக்டாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் டீல் போட்டதுக்கப்புறமா தான் ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தை ஈரான் அவங்க நாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நார்த் கொரியாவும் இப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணையை சோதித்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த தருணத்தில் ஈரான் கிட்டே இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டான ஏவுகணை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபட்டா 2. இந்த ஃபட்டா ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள். அதாவது ஒரு ஏவுகணை அதோட கடைசி நேரத்தில் மாக் 5 வேகத்துக்கு மேலே வந்தால் மட்டும் அது ஹைப்பர்சானிக் ஏவுகணை கிடையாது. இதை பற்றி நம்ம தெளிவாக பேசியிருப்போம். பலிஸ்டிக் ஏவுகணையும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஃபட்டா 2ஓட கான்செப்ட் என்னென்னா, இது ஒரு ஹைப்பர்சானிக் கிளைடு வெஹிக்கிள். இந்த கிளைடு வெஹிக்கிளை வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ராக்கெட்டில் மவுண்ட் பண்ணி விண்வெளிக்கு அனுப்பிடுவாங்க. விண்வெளிக்கு போனதுக்கப்புறமா
ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை எப்படி உள்ளே விழுகுமோ அதே மாதிரி இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் கீழ் நோக்கி வரும். அப்படி வர்றப்ப மார்க் 15 அல்லது மார்க் 10 அப்படின்ற வேகத்தில் இது பயணிக்கும். ஆனால் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை கீழே விழுகிறப்ப அதோட பாதையை மாற்ற முடியாது. அப்படியே மாற்றினாலும் ரொம்ப சின்ன அளவில் தான் மாற்ற முடியும். பட் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யன்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, ஃபேப் சீரியஸ் ஆஃப் பாம், அந்த மாதிரி கிளைட் பண்ணக்கூடியது. அப்படி கிளைட் பண்ணுறதுனால பயங்கரமாக இதோட டைரக்ஷனை அதால் மாற்ற முடியும். ஸோ டோட்டலாக அந்த வார்ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜேடாம் மாதிரி செயல்பட்டு எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்ட நெருங்காத மாதிரி, அதாவது இன்டர்செப்டார்ஸால் இந்த குறிப்பிட்ட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளோட பாதையை கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கடுமையான டைரக்ஷனல் சேஞ்சஸை பண்ணி அதோட டார்கெட்டை போய் அக்யூரேட்டாக தாக்கும். ஸோ இந்த தொழில்நுட்பத்தை தான் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் கிளைட் பாம்ஸுக்கும் சிமிலரான கான்செப்ட் தான். ஆனால் அந்த கிளைட் பாம்ஸோட அதிகபட்ச வேகம் மணிக்கு 1100 கிலோமீட்டர். ஆனால் இந்த ஹச்ஜிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிளோட அதிகபட்ச வேகம் மார்க் 15 இருக்கும். மார்க் 15 மார்க் 1 அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 1200 சில்லரை கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வரும். அப்போ மார்க் 15 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 15000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்ற ஸ்பீடில் வரும். ஸோ இந்த தொழில்நுட்பம் தான் இப்போ ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய சொஃபிஸ்டிகேட்டடான ஏவுகணை தொழில்நுட்பம். இதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட இதிலிருந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன தொழில்நுட்பம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆரோ 3 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டமால் மார்க் 15 வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கிற பலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணுறாங்க. இவங்க கிளைம் மட்டும் பண்ணல, உலகத்திலே முதல் முறையாக ப்ராக்டிக்கலாக ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை விண்வெளியில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் தான். இந்த போரோட ஆரம்பத்தில் ஹவுத்தீஸ் இஸ்ரேல் மேலே ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையை ஏவுனாங்க. அப்படி ஏவுன அந்த ஏவுகணையை விண்வெளியில் சரியாக சொல்லணும் அப்படின்னா 60 மைல் உயரத்தில் வச்சு ஆரோ 3யோட இன்டர்செப்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணி காமிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு உலகத்தில் பலிஸ்டிக் ஏவுகணையை இன்டர்செப்ட் பண்ண ஒரே இன்டர்செப்டார் இந்த குறிப்பிட்ட ஆரோ 3 தான். ஸோ ஒரு பக்கம் இஸ்ரேலோட ஆரோ 3, இன்னொரு பக்கம் ஈரானோட ஃபட்டா 2. இந்த ரெண்டுமே வெஸ்டர்ன் டெக்னாலஜி அண்ட் ஈஸ்டர்ன் டெக்னாலஜியோட பினக்கிள், அதாவது உயரிய தொழில்நுட்பம். இந்த ரெண்டு தொழில்நுட்பமும் மோத போகுது அப்படின்றப்ப உலகத்தில் எந்த கான்செப்ட் பெஸ்ட் அப்படின்றது நமக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிய வந்துடும். ஏன்னா ஈரானியன்ஸ் எப்போ வேணும்னாலும் ஒரு ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் அப்படி வர ஏவுகணைகளுக்கு தயாராக இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ரெடியாக இருக்குன்றதை அவங்க சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க, இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கடுமையாக சோதிக்கப்பட போகுது அப்படின்னு. ஸோ எது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நான் சேச்சுரேட்டட் அட்டாக்ஸை பற்றி பேசவே இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹமாஸ் ஆரம்பத்தில் பண்ணது சேச்சுரேட்டட் அட்டாக்கு. ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் 16 இன்டர்செப்டார் தான் இருக்குது அப்படின்னா ஹமாஸ் 20 ராக்கெட்ஸும் அனுப்புனாங்க. ஸோ அதை பற்றி நான் பேசலை. இந்த இடத்துல முழுக்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட திறனையும் இங்கேருந்து வரக்கூடிய ஏவுகணையோட திறனை மட்டும்தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதை தான் ஈரானும் இஸ்ரேலும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் பண்ணி பார்க்க போகிறாங்க. பட் இது எப்படி போகுது, ஆர் இந்த மிசைல் அட்டாக் நடக்குமா அப்படின்றத நமக்கு காலம்தான் பதில் சொல்லணும். காத்திருப்போம். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹமாஸ் முதல் முறையாக இஸ்ரேலை தாக்குறப்ப, அதாவது கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே இஸ்ரேலில் இறந்தாங்க இல்லையா, அப்போது ஒரு தன்னார்வல தொண்டு நிறுவனம் ஒன்று அங்கே இஸ்ரேலுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்கறதுக்காண்டி வந்துச்சு. இந்த தொண்டு நிறுவனம் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், ஒரு செஃபால் உருவாக்கப்பட்டது. இந்த தொண்டு நிறுவனம் ஆரம்பத்தில் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய வந்துட்டு அதுக்கப்புறமா இஸ்ரேல் ஹமாஸ் மேலே நடத்தின போரில் காசன்ஸ் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் டன்னு கணக்கில் உணவுப் பொருட்களை தயாரித்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பசியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த மக்களோட பசியை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தோட 7 பேரை தான் நேற்று இஸ்ரேல் ஒரு ஸ்ட்ரைக்கின் மூலமாக காலி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலி சைட்லேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நான் அப்படியே கோட் பண்ணுறேன். கோட்டுனா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நான் ரீட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இஸ்ரேலி சைட்லேருந்து அவங்க சொல்கிறது, இந்த குறிப்பிட்ட கான்வாயில், அதாவது வேர் ஹவுஸில் இருந்து அந்த உணவுப் பொருளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகிற அந்த கான்வாயில் ஒரு தீவிரவாதி இருந்ததாக எங்களுக்கு தகவல் கிடச்சிச்சு. அதனால தான் அந்த கான்வாயை நாங்கள் அட்டாக் பண்ணோம். பட் அந்த அட்டாக்கை பண்ணதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு எங்களுக்கு கிடச்சிருக்கிற நியூஸ் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு. அதனால் இந்த காரியத்தை பண்ண எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு
இஸ்ரேலோட ஐடிஎஃப் ஃபோர்ஸஸ் அஃபிஷியலாக ட்விட்டரில் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இன்னொரு விஷயத்தையும் தெரிவிக்கிறாங்க. இந்த வண்டியில் வந்துக்கிட்டு இருந்தவங்க கன்ஃபார்ம் இறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி ஒரே கார் மேலே 3 தடவை கன்சிக்யூட்டிவாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கான்வாயில் அவங்க தீவிரவாதி இருந்ததா நினச்சது தான் அப்படின்னு அவங்க சைட்லேருந்து நியாயத்தை கொடுக்குறாங்க. அண்ட் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அட்டாக்கை இஸ்ரேல் வேணும்னே பண்ணலை, இதுக்கும் இஸ்ரேல் வாண்டடாக போய் பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அதுபோக இஸ்ரேலுக்கு கிட்டத்தட்ட 19 பில்லியன் அளவுக்கு ஆயுத உதவியை நாங்கள் பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இஸ்ரேல் இதை பண்ணியிருக்காதா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப யாருமே பெருசாக நோட் பண்ணாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாட்களாக காசா மக்களுக்கு உணவு தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த தன்னார்வல தொண்டு நிறுவனம் அவங்களோட சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க சைட்லேருந்து ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட பார்ட்னர்ஸ் உயிர் தான் முக்கியம், அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்றப்ப எங்களால் இந்த சர்வீஸை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த தகவலோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா ரஷ்யன்ஸ் உக்ரைனோட ஒரு முக்கியமான கீ சிட்டியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. உக்ரைன் இதுக்கு பதிலாக ரஷ்யாவோட கிட்டத்தட்ட 600-700 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் மேலே ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுறாங்க. இந்த 2 நியூஸை பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஸோ இதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க.